ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிரின்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 34 inches செஸ்ட். ஸோ நான் இப்போ அவங்களுக்கு வந்து நெக் விட்த்து 2 3/4 மார்க் பண்ணுறேன். அண்ட் ஷோல்டர்ஸ் 3 inches மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் 6 inches. ஸோ உங்களுக்கு நெக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்க போகிறேன். ஆர்ம் ஹோல் 5 3/4. இங்கே செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வித் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 10.5 inch மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் 10.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பாடிக்கு மட்டுமே இன்னொரு 1/2 inch எக்ஸ்ட்ரா 11 inches இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் இப்படி வந்து இந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பாடிக்கு மட்டும், பேக்குக்கு கிடையாது. அந்த ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணது ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பிரின்சஸ் கட் வரப்போகுது, அதனால் வந்து இந்த இடத்துல கொஞ்சமாக, யூஸ்வலாக 1/2 inch எடுக்கலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு, நான் இதை வந்து 1/4 inch எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஃப்ரண்ட் பாடி ஹைட் வந்து 12.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனில் வந்து நம்ம பிரின்சஸ்க்கான மார்க்கிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய மெயின் டாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 3 inches. அண்ட் இந்த சென்டர் டாட்டோட அளவு 2.5 inches மார்க் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து சென்டர் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டோட லென்த்து 2 3/4 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சென்டர் லைனை நான் இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 3/4 மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து வந்து ஒரு 1/4 இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டு இங்கே இருந்து இந்த ஆர்ம் ஹோல் இந்த கார்னரை டச் பண்ணி இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணமோ சேம் திங் இங்கேயும் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம முதல்ல 3 inches மார்க் பண்ணோம். அதே மாதிரி இங்கே 3 inches, அங்கேருந்து வந்து 2.5 inches. ஸோ இந்த சென்டர் தேவையில்லைங்க. ஸோ இந்த ஃபுல் லென்த் வந்து பேக் பாடி லென்த்து ஃப்ரண்ட் பாடி லென்த்து ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். ஸோ இவங்களுக்கு வந்து 14 inches தேவைப்படுது. ஸோ நான் வந்து 2 inches எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 16 inches லென்த்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பாடியோட அளவோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கப்புறமா பேக் பாடி இது தனியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட் பாடி இது மட்டும் எடுத்து இந்த டாட் போர்ஷன் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இது வரைக்கும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கிறேன்.
இந்த 2 பீஸையும் தனியாக எடுத்துக்கலாம். வந்து ரைட் சைட் ராங் சைட் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு 1/4 இன்ச் கிராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறேன், அதனால் ஃப்ரண்ட்லேயும் இங்கே கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பாடி இந்த ஹாஃப் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், ஸோ இதையும் நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பேக் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். முதல்ல பேக் பாடி அண்ட் ஸ்லீவ்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் வந்து லைனிங் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் பாடி வந்து நம்ம பிரின்சஸ் கட் பண்ணியிருக்கோம். அந்த பிரின்சஸ் கட்டை வந்து ஸ்டிச்சஸ் தெரியாமல் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போது நான் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ 2 லேயர் கிளாத் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இப்போ கட் பண்ண அந்த ஒரு பீஸ் வச்சுருக்கேன். இப்போது பிரின்சஸ் கட்டில் வந்து ரைட் சைடில் 2 பீசஸ் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 பீசஸ்ன்ற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து இந்த ஒரு பீஸை மட்டும் நான் எடுத்து 2 பீஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு சேர்த்து நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு அந்த 2 பீஸ்லையும் ரைட் சைடு ராங் சைடு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதோட இன்னொரு பார்ட் எடுத்து அதையும் வந்து இப்போ நான் 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பின் பண்ணிட்டு நான் கட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நான் ராங் சைடு பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங்கில் கட் பண்ண மாதிரி இதுலேயும் இப்போ வந்து 4 பீசஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பாடியில் ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். 2ம் மெயின் கிளாத் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இந்த 2த்தையும் இப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இங்கே ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல முதல்ல ஒரு சின்னதாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கார்னர்லேருந்து இப்போது ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். மெயின் கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரியே லைனிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் எடுத்துட்டு அதையும் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ மெயின் கிளாத் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ சேம் மெத்தட்ல இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். திருப்பி வச்சு இங்கேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைனிங் மேல இந்த மெயின் கிளாத் இதை வச்சுட்டு இப்போ நம்ம லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும்.
பாடி ரெடி ஆகிடுச்சு ஒரு சைடு. ஸோ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். 2 சைடும் ஃப்ரண்ட் பாடி ஸ்டிச் பண்ணியாச்சு. உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஸ்டிச் வெளியில் தெரியாத மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து அடியில் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் பாடி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ளவுஸும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் கட்டிங் இல்லாமல் ரொம்ப டைம் வேஸ்டேஜ் இல்லாமல் சீக்கிரமாகவும் அண்ட் நீட் ஃபினிஷிங்கோடையும் நம்ம வந்து ஒரு பிரின்சஸ் ப்ளவுஸை ரெடி பண்ண முடியும். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்டான கேல்குலேஷன் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷனை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒன்லி பிரின்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் கேல்குலேஷன் கற்றுக்கணும் அப்படின்னாலும் எங்ககிட்ட அதுக்கான கோர்சஸும் அவைலபிள். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாகவும் நீட்டாகவும் ஒரு பிரின்சஸ் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.